ஹாய் ஹலோ ஐம் டாக்டர் சுகன்யா மகாலட்சுமி டென்டல் கிளினிக் திருப்பூர். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் பல்வலி எதனால் வருது, அதுக்கான காரணங்களும் அதுக்கான சொல்யூஷன் ஹோம் ரெமிடிஸ் மாதிரி நம்ம இன்றைக்கி பேசலாம். பல்வலி ஃபஸ்ட்டு எதனால் வருது அப்படின்னா பல் சொத்தை. இன்னொன்று பல் ஒழுங்காக பராமரிக்காமல் பல் ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் இருக்கும் போது ஈரில் இன்ஃபெக்ஷன் ஆகும் போது பல்வலி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பல் ஏதாவது நம்ம கடிக்கும் போது பல் பிரேக் ஆகிடும், உடஞ்சிரும். அந்த டைமில் பல் ரொம்ப வலி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பல்லுக்கு மேலே இருக்கிற எனாமலை நம்ம போட்டு ரொம்ப ஹார்டான ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணும் போது பல்லோட மேலே இருக்கிற எனாமெல்லாம் தேஞ்சு போயிடும். அதனால் பல் கூச்சமும் பல்வலியும் வரும். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஹோம் ரெமிடிஸ் மாதிரி என்ன செஞ்சு சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அல்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அது காலையிலையும் நைட்டு நம்ம ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணும்போது பல் இடுக்கில் தங்கியிருக்க ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் க்ளீன் ஆகும். அதன் மூலயமா பல்வலி ஃப்யூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சரி செஞ்சுக்கலாம். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளவ் ஆயில்னு நம்ம மெடிக்கலில் விற்கும். அதை வந்துட்டு கிராம்பு தைலம்னு சொல்லுவாங்க. அதை காட்டனில் 1 to 3 ட்ராப்ஸை நம்ம அதை போட்டு அதை பல் வலி இருக்கிற இடத்துல பைட் பண்ணுறது மூலயமா பெயின் ஒரு ஒரு 1 or 2 மினிட்ஸில் குறைய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீக்கம் மாதிரி சில பேருக்கு இருக்குது, இல்லை பல்வலி குறையவே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு கம்ப்ரஸ் கொடுக்கலாம். அதாவது ஐஸ் கட்டியை ஒரு கவரில் போட்டு நல்லா வச்சுட்டு ஒத்தரம் கொடுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சு கம்ப்ரஸ் பண்ணும்போது அந்த இடத்துல பெயின் தற்சமயத்து குறையும். இதுக்கப்புறமும் இதெல்லாம் பண்ணியுமே ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னா வெதுவெதுப்பான தண்ணியில் கல்லுப்பு போட்டு வாய் கொப்பளிச்சு துப்பலாம். ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ்லேருந்து 5 டைம்ஸ் கூட வாய் கொப்பளிச்சு துப்பலாம். இதுக்கப்புறமும் பெயின் இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டாக்டரை போய் விசிட் பண்ணி என்னென்னு காரணம்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.